யதார்த்தமா நினைச்சு பாருங்க, குழந்தையா பிறந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருந்து? ஆல்ரெடி அங்க தெய்வங்களா நிக்க வைக்கிறது அம்மா, அப்பா, குடும்பம், சூழல். ஒரு அநாத குழந்தை கூட குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாங்க வச்சு, அதனுடைய அழுகை குரலா அதை மாத்தி தெய்வமே என்ன பண்ணுது, யாரோ பாசர்ஸ் பைய பார்க்க வச்சு, ஐயோ குழந்தைய போட்டு போயிட்டாங்க, குழந்தைய போட்டு போயிட்டாங்க, ஒரு 100 பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் யாரோ ஊத்தி வளர்க்குறான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த கருணை மயமா அந்த இறைவன் இருக்கான். அதனால இங்க ஆக்சுவலா நம்ம லிவிங்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்ல தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிவினிட்டியை தேடி பார்க்கிறோம், அங்க எங்க இருக்குன்ட்டு. உண்மையில நம்ம சேன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, கான்சியஸ் ஆக்டிவிட்டி நம்ம வேக்கிங் ஸ்டேட்ல பண்றோம் இல்லைங்களா? இந்த கான்சியஸ்னஸ் ஆக்சுவலா we are not conscious, we are unconscious, we are conditioned conscious. கண்டிஷன்டு கான்சியஸ்னஸ்க்கு ஆக்சுவலா அன்கான்சியஸ்னு பேரு. மயக்கத்துல இருக்க மாதிரி தானே இருக்கும். எழுந்த உடனே என்ன பண்றோம், கிளாக் எப்படி தொட்டு பாக்குறோம், மூக்கு கண்ணாடி எப்படி தொட்டு பாக்குறோம் இருட்டுல, புரியுதுங்களா? போர்வையை விளக்காம எண்ணங்களோடயே பேசிட்டு இருக்கோம், அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு. கிட்டத்தட்ட காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனவங்க மாதிரி தானே நம்மளுடைய திங்கிங்லாம் இருக்கு. இதுல என்ன அலைவ் செஞ்சிட முடியும்? இது பேர் என்ன கான்சியஸ் ஆக்டிவிட்டி? அதான் இந்த டைமென்ஷனே கிடையாது, இந்த டைமென்ஷனே கிடையாது. குழந்தைகளை எந்த ஒரு சக்தி காப்பாற்றுகின்றது? விலங்குகளை எந்த சக்தி காப்பாற்றுகின்றது? இப்ப இங்க ஒரு கோழி இருந்தது, 6 குஞ்சு பொரிச்சுது, இப்ப 3 தான் இருக்கு. அது என்ன தினம் ஹெட் கவுண்டா பண்றது? ராத்திரி படுத்துக்கிறதுல 6 பேர் படுத்துட்டு இருக்காங்களா, 6 பேர் எழுந்துட்டாங்களா, 6 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்களான்னு பண்றது என்ன? ஏதாவது ஒரு சேஃப்டியை பாக்குது என்ன? பயம் தான் அதனுடைய வாழ்க்கையே. ஆனாலும் அதுல சேஃப்டியை தேடுற பிளானிங் அதுக்கு இல்ல. ஆனா மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தான் ரொம்ப சேஃப்டின்னு நிறைய டிவைஸ் பண்ணிருக்கான். பட் அதெல்லாம் சேஃப்டியே இல்லைன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த சேஃப்டிய டிவைஸ் பண்ற மெக்கானிசத்தினுடைய ரூட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா பயம், மரண பயம். எல்லாமே மரண பயங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, மரண பயம். அட் த கோர் இருக்கிறது மரண பயம். அதுதான் ஐயோ நான் இந்த வேலையாவது கிடைக்கணும், நான் என்னுடைய தனி ஆளுமையை நான் இங்க நிலநாட்டணும், என்ன தத்தாரி ஊர் சுத்துறவன் அப்படின்னு வீட்டுல திட்டின்னு இருக்காங்க அப்படின்ற இதுலதான் அவங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த தத்தாரி ஊர் சுத்துறவான்றது கிட்டத்தட்ட அவனை கொலை பண்ணிட்டா மாதிரி ஒரு இமேஜ். அது பயங்கரமான இமேஜ். அந்த இமேஜ் அவனை போட்டு அடிக்குது, பயமுறுத்துது. அது என்ன பயம்? அது கிட்டத்தட்ட டெத் ஃபியர் தானே. ஒரு இமேஜ் உடையிறதுன்றது யூ ஆர் டையிங், இட் இஸ் எ டெத். என்ன சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது ஒரு டெத், இமேஜினுடைய டெத். அங்க பாதிக்கப்படுது எது? ஏன் அந்த இமேஜ் உருவாகுது? ஏன்னா சகஜமா நான் உடல் உணர்ச்சிகளா தான் இருந்துட்டு இருக்கு. உடல் பாதுகாப்புக்கு சொன்னா உழைக்கிறது, உடல் உயிர் பயத்தை தவிர்க்கிறதுக்கு தான் ஓயாத போராட்டம். அதுக்குதான் எவ்வளவு சேர்த்தாலும் அடங்க மாட்டேங்குது அந்த ஈகோ. பாத்தீங்கன்னா எவ்வளவு லட்சம் கோடி வச்சிருப்பான், ஆனாலும் அடங்காது, புது கான்ட்ராக்டுக்கு பேசிட்டு இருப்பான். எவ்வளவோ தேசத்தை ஆளுவான், இன்னொரு அந்த நாட்டை ஏன் விட்டு வச்சிருக்கோன்னு தோணும். அது கூட நீங்க பிடிச்சிடலாமே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்குன்னு அவனுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதையே விட்டு வச்சிருக்கீங்க, அந்த கண்ட்ரியை பிடிச்சு போடுங்களேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி எல்லா மனிதன் தன்னை தான் இந்த உடம்பு தான், அந்த உடல் உணர்ச்சிகள் தான், அதனுடைய சேஃப்டி தான், மரண பயத்துக்கோசரம் அதை தவிர்க்கிறதுக்கோசரம் போராடுறதான் வாழ்க்கைன்னு அவன் ஆரம்பிச்ச பிறகு ஈகோவனுடைய ஆட்டம் நிலை கொள்ளாது, நிலை அறவே வராது. இதெல்லாம் கான்சியஸ் ஆக்டிவிட்டியே கிடையாது. இதெல்லாம் பயத்தினுடைய ஊற்றுக்கண்ணில் நிக்கிறோம். அகந்தையினாலே, அகந்தைன்றது ஒரு மரத்துல இலைகள், கிளைகள், கனிகள், காய்கள், பூக்கள், அந்த மரம்ன்ற இது வெளிப்பட்டு இருக்கிறது எல்லாம் அகந்தைங்க. ரூட் பயங்க, ரூட் தெரியாது. ஆமா, நீங்க ஒரு கனியை பறிச்சு சாப்பிட்டுடலாம், அதாவது அகந்தை, புரியுதா? ஒரு வேலையை கிடைச்சிரும் உங்களுக்கு, அதனால நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தை விட 10 மடங்கு கூட கிடைச்சிரும். அதனால திருப்தி அடைஞ்சிடாது, உள்ள பயம் இருக்கு.
பயம் என்னைக்குமே இட் இஸ் நாட் அப்ரூட்டட், இட் இஸ் நெவர் அப்ரூட்டட். இப்ப என்ன பண்றோம், கிளைகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, கனிகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, பூக்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, மரத்து மேலேயே தண்ணி தெளிக்கிற மாதிரி இப்படி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் இந்த இங்க இன்வாலண்டரி ஆக்ஷனா நடந்துட்டு இருக்கிற, உடல் சம்பந்தமா நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷன்ஸ். அதனாலதான் அந்த 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 ஆசை மேலிட்டு பணம் சம்பாதிக்கிறவனை என்னைக்குமே நிறுத்த முடியாது. ஆடின கால்களை ஓய்வெடுக்க சொல்லவே முடியாது, நடித்தவர்களை ஓய்வெடுத்துக்கணும்னு சொல்லவே முடியாது. நினைவுல வந்துட்டே இருக்கும், ஆஹா அந்த படத்துல நடிச்சோம், இந்த இதுல இந்த அவார்டு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இவ்வளவு பணம் வந்தது, அந்த ப்ரொடியூசர் நம்மள கூப்பிட்டாரு, என்ன எனக்கு என்னால நடக்க முடியல, கண்ணு தெரியல இப்போ, அதனால என்ன எனக்கு வேற ஏதாவது ஒரு தாத்தா கேரக்டர் கொடுக்க கூடாதா அப்படின்னு ஏங்கும். ஏன்னா ஏங்குவது அந்த பயம். எங்கேயாவது ஒளிந்து கொள்ளணுங்க. மனம் இந்த மரண பயத்தை மறைக்கிறதுக்கு வேலைகள் மூலமா பயந்து மறைஞ்சுக்கணும், போகங்கள்ல மறைஞ்சுக்கணும், படிப்புகள்ல மறைஞ்சுக்கணும், கலைகள்ல மறைஞ்சுக்கணும், பேசுதல்ல மறைஞ்சுக்கணும், நினைத்தல்ல மறைஞ்சுக்கணும். நினைத்தல்ல கூட மறைஞ்சுட்டு இருக்கோம். வெறும் நினைத்தல்ல ஏன்னா தெரியாது. ஏன்னா நீன்றது உடல் மனம், உடல் மன உலகம். அதனால இதுக்குள்ளதான் அது எஸ்கேப் ஆகி மறைஞ்சு 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 கட்டே ஆகாது, அப்ரூவ்டே ஆகாது. பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த பயத்துக்கு நீங்க தான் வடிவம் கொடுக்கறீங்க, அந்த ஆசைன்ற வடிவம் கொடுக்கறீங்க, தேவைன்ற வடிவம் கொடுக்கறீங்க, பிடிச்சிருக்குன்ற வடிவம் கொடுக்கறீங்க. ஒரு கனியா ஏன் வருது, உலகத்து கையில அது அகப்படுது. கரெக்டா? நான் உனக்கு கனி கொடுக்கற மரமா நிக்கிறேன், என்னுடைய ஆணிவேர் பயம். ஆக்சுவலா நீ இந்த கனியில உன்னை மறந்து என்ன வெட்டாம மறந்து போயிடு, புரியுதா? அப்படின்னு ஒரு மரமே அகந்தையா இருக்கா மாதிரி அளவுக்கு இருக்கு இங்க. போறோமா? ஒரு புல்லு அகந்தை எழுச்சி உருகிறதா இல்லையா? 5 பஞ்சபூதங்களையும் ஆகாசத்திலிருந்து, நீர்லேருந்து, அக்னியிலேருந்து எல்லாத்தையும் உபயோகித்து அந்த புல் வெளிப்படுகிறதா இல்லையா? அந்த எழுச்சி என்ன எழுச்சி? நானுன்னு சொல்லாம அந்த தன்மையா இருக்கு. அவ்வளவுதான். மனுஷங்கிட்ட அப்படியே தலை விரிச்சு ஆடுது. அதனாலதான் இங்க இன்வாலண்டரி ஆக்ஷனே பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் புத்தர்லாம் எல்லாத்தையுமே நீ கான்சியஸ் ஆக்டிவிட்டியா மாத்து, அவேர்னஸ்ல கொண்டு வா, மைண்ட்ஃபுல்னஸ்ல கொண்டு வா. மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? ஒரு செயல்னா அந்த செயல்ல உன் பாடியில எழும்புற அத்தனை மூமெண்ட்ஸ்லயும் எங்கேயாவது சென்டர் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிற தன்மை. ஒரு நடத்தல்னா கால்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றேன், பட் கால்கள் மூலமாக யாராவது ஒரு என்டிட்டி இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறது பேரு மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் வாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் டாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், பாடிலி சென்சேஷன்ஸ். அதை பார்த்துட்டே இருந்தேன்னாதான் உனக்கு ஜட இயக்கங்களும் சித்தும் பிரிபடும், விவேகம் கூடும், எதுக்கு எதுன்னு தெரியும். சித்துக்கு ஜடமா, ஜடத்துக்கு சித்தா? இப்ப எல்லாம் உள்டாவா தானே நடக்குது. உடம்புக்கு எல்லாரும் வாழறாங்க, உடம்புனுடைய சௌகரியங்களுக்கு வாழறாங்க. ஒரு குழந்தைய கூட ஒரு மாதிரி செல்லம் கொடுத்து உனத்தை வாங்கி கொடுத்து, சாக்லேட்டா வாங்கி கொடுத்து அதை கெடுத்துட்டோம்னா திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸே கெட்டுப்படுத்து. நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா தெரியாம போய் சாப்பிட்டு வருவான். சோ இங்க நல்லது கெட்டது வேல்யூஸ கொண்டு வர வேண்டியதா இருக்கு, பாடிலி லெவல் ஆக்ஷன்ஸுக்கும் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அதுலதான் மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வந்தாரு அவர். ஹீனயானான்ற பிராக்டிசஸ அவர் ஃபர்ஸ்ட் ஞானம் அடைஞ்ச பிறகு பார்த்தாரு, ஐயோ இதை எங்கயா போய் சொல்றது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இத என்ன உள்ளே இருக்கு, இறைத்தன்மை உள்ளே இருக்கு. அவன் ஒவ்வொரு புள்ளியும் இறைவன். தோன்று இருக்கிறது, தோற்றத்துக்கு வராத இருக்குது, எல்லாமே இறைத்தன்மைப்பா. அதுல இருந்து எதையுமே பிரிக்க முடியாது.
எங்கேயிருந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னே அவர் எவ்வளவோ மாசம் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உண்மை பொருளை அப்படி வந்து அறுதியிட்டு உணர்ந்த பிறகு சொல்ல வேண்டிய ஒரு கடமை வந்துடுறது, கருணை வந்துடுறது. சும்மா இருக்க முடியாது, சும்மாவே இருக்க முடியாது. அதனால அது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இல்லாட்டி எல்லாம் குருட்டாட்டம். இது தெரிஞ்சு ஒருத்தன் போய் தற்கொலை பண்ணிண்டா அதை பார்க்க முடியுமா? அப்ப வந்து அதுக்கு உண்டான ஆதாரத்தை சொல்லித்தான் ஆகணும். ஐயா நீ உடம்பு இல்லப்பா, திருப்பி வந்துருவப்பா, ஏன்னா உள்ள அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து எனர்ஜி இருக்குப்பா உங்ககிட்ட மனம்னு. அது இவ்வளவு ஆசைகளை பட்டுட்டு இந்த ஆசைகள் நிறைவேறாதனாலேயே உடம்புதான் ஆசைப்பட்ட மாதிரி உடம்புக்கு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்பா, நீ வேற உடம்பு வேற அப்படின்னு அங்கேயே பிரிக்கணும். அத தற்கொலை வந்து எண்டு கிடையாது. இட்ஸ் a very grand nonsensical beginning. ஏன்னா உள்ள பொட்டன்ஷியலா இருக்கே, ரூட்ல பயங்கள் இருக்கே. எனக்கு இது கிடைக்கலன்னு தானே போறேன் இந்த பௌதிக உலகத்துல, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா என்ன, எனக்கு வந்து அது மேல கோபமான கோபம். அந்த கோபத்தை, எனர்ஜி மேல வந்த கோபத்தை மேட்டரான உடம்பு மேல காமிச்சு அதை ஹதம் பண்ணிக்கிறேன். எனர்ஜி எங்க போகும், ஆசை எங்க போகும்? இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த உடல்ல இந்த மனமா இருந்து இந்த பிரபஞ்சத்தையே தப்பு தப்பா புரிஞ்சுட்டு உற்பத்தியான ஆசை இந்த உடலை மாத்திரம் அழிக்கிறதுனால எங்க போயிடும்? இதே எனர்ஜி இங்க தானே அன்வென்டிலேட்டடா இருக்கு, அன்எக்ஸ்டிங்விஷ்டா இருக்கு. அதுதான் இமேஜை கிரியேட் பண்றது. அதாவது இறந்த பிறகு அந்த எனர்ஜி இன்னொரு வடிவமா தன்னை மாத்திக்கிறதுக்கு கிரியேஷன் மூவ்மெண்ட் தான் திருப்பி வந்து ஹெல்ப் பண்றது. எது? ஆன்ம பொருளான அந்த சிவத்தன்மைன்னு சொல்றாங்க. நம்ம இதுல சிவனுடைய சக்தி அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபவுண்டன் ஹெட் பியூர் கிரியேஷன். அதுல எந்த ஆசை போனாலும் டவக்குன்னு உடனே ஃபார்ம் வந்துடும். அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் இருக்கு. ஆஃப் என்ற பொசிஷனுக்கும் ஆன் என்ற பொசிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அங்க கான்டாக்ட் டிஸ்கனெக்ட் ஆகுது. கரெக்டா? இட் இஸ் டிஸ்கனெக்டட், இட் இஸ் கனெக்டட் ஹியர். இந்த சுவிட்சினோட ஆன் சைடு அப்படி அழுத்தின கனெக்ட் ஆகுது. இங்க வந்து ஆசை வந்து ஒரு பொட்டன்சி வந்து அப்படியே அந்த வேகத்துல அப்படி போகும்பொழுது இமேஜ் கிரியேட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இமேஜ், மென்டல் இமேஜ் தான் கிரியேட் ஆகுது. மென்டல் இமேஜ் வந்து ஃபார்மை தேடுது, தகுந்த என்விரான்மெண்ட்டை தேடுது. ஆல்ரெடி நேச்சுரல் செலக்ஷன்ல தகுந்த என்விரான்மெண்ட் இல்லையே இருந்துட்டு இருக்கு. ஈவன் எனர்ஜியா இருக்கும்போது கூட பொறுமா. சூக்ஷமத்திலையும் சூக்ஷமமா அதிசூக்ஷமமா இந்த மைண்ட் வந்து வேரூன்றி இங்க தழைச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்குதான் இந்த லைஃபே போறாது. ஒவ்வொருத்தருக்கும் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்கு ஒன்னும் கிடையாது. ஹோம்ஒர்க் என்னமோ சின்னதுதான். ஆனா இந்த நம்பிக்கை வந்து அதுல இறங்கணும் பாருங்க. சுத்தி சுத்தி வருவானே தவிர ப்ரூவ் பண்ணு சேலஞ்ச் பண்ணு ஆசிரமமா மாத்தி குருவா மாத்தி விதவிதமான உபதேசம் கேட்டு இருப்பானே தவிர ஆனாலும் வந்து இறங்கறதுக்கு பயம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் பிடிச்சுட்டு இருந்ததெல்லாம் போயிடும். இதுல கரெக்டா அதெல்லாம் இல்லாம போயிடுமோ? அதனாலதான் விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 10 பேரை சேர்த்துக்கலாமான்னு பாப்பாங்க. நீயும் வாயேன். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு ஏதோ வேலை இருக்குப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னா அவன் வேலையை சாப்பிட்டு இவனும் வர மாட்டான். ஏன்னா உள்ள ஆழ்ந்து இருக்கிறது எல்லா இமேஜஸ்க்கு இருக்கிறது பயங்கள். அதனாலதான் இந்த சாதகத்துக்கு வந்து அவனுடைய அருள் வேணும். பணிவுன்றது மாத்திரம் இருந்தா போதும். முக்கியமா வேண்டியது பணி. எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நீ ஒத்தந்தான் பெரியவன் அப்படின்ற ஒரு சிம்பிளிசிட்டியோட கூடிய பணிவு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இது அடையுது ஏத்துக்கிறது, இது நடந்தாலும் ஏத்துக்கிறது. நீ இருக்க, நீ பாத்துப்ப. கொடுமையான நிகழ்வுகள் நடந்தாலும் நீ பாத்துப்ப. இப்ப இந்த இமேஜஸ் என்ன ஆகுது உங்களுக்கு? அந்த பொட்டன்ஷியலா இருக்கிற அந்த ஆசையானது, பற்றானது எனர்ஜி லெவல்ல இருந்துட்டே இருக்கு. எதுக்கு வந்து தியானம் பண்றோம், சமாதி பழகுறோம்? சமாதினால என்ன அர்த்தம்? ஆதியில இருந்த சமத்துவம்னு அர்த்தம். அதாவது ஆன்ம பொருள் எப்படி இருக்கோ அதுதான் அர்த்தம். புரியுதா? ஆதியில் இருந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட். ஈக்குவலிபிரியம்னா என்ன?
முக்குணங்கள்லாம் உதிக்காம ஆன்ம பொருள் சுயம் ஜோதியா தான் அறிவாவே இருக்கிற சைத்தன்யமாவே இருக்கிற நிலைன்னு அர்த்தம். பேரறிவாவே இருக்கிற நிலைன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க நீங்க பாரபட்சம் இல்லாமல் தியானத்துல போடணும். நீ உங்களையே போடணும்னா உங்க உறவுகளை போடணும்னு நான் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களையே போடணும். அங்க உட்காந்துக்கிட்டு கணவனை நினைக்கிறதும், மனைவியை நினைக்கிறதும், பிள்ளைய நினைக்கிறதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே இல்ல உங்க உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல சர்வசாதாரணமா அருள் நிறைந்த அந்த பிரதேசத்துக்குள்ள தினம் தினம் நுழையறோம். திருப்பி அதை இந்த வேக்கிங் ஸ்டேட் மறைக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட் பொய்ன்னு உணர்றதுக்கு இதே வேக்கிங் ஸ்டேட்ல தான் முழுமையான சாதகம் அத்தனையும் முடிச்சாகணும். ஏன்னா இந்த வேக்கிங் ஸ்டேட்டே தான் குரு, இமேஜ் கிரியேஷன் தான் குரு. தியானத்துல என்ன நடக்க போகுது? உட்காருவீங்க, ஏதோ ஒரு ஒலி கேட்க போகுது, உடனே அசோசியேட்டிவ் திங்கிங் வரப்போகுது. ஓ, வீட்லயே இருக்கிறவங்க ஏதோ பேசுறாங்க. அப்ப அது காதுல விழுந்த உடனே நடந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி வெட்டி அவங்க நல்லவங்க கெட்டவங்க கருத்து கூறிட்டு உட்கார்ந்துட்டு போறோம் இல்லையா? இவ இப்படிதான் எப்ப பாரு வம்பளித்துட்டு இருப்பா, இன்னைக்குதான் புரிஞ்சுக்க போறோம். அப்படி இப்படி நம்ம உள்ள உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம உள்ள உட்காந்து இதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாரபட்சங்கள் எதுவுமே கூடாதே. தத்துவ ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கிருந்து வந்தது, நானே எங்கிருந்து வரேன், வெறும் தத்துவத்தை தான் ஆராய்ச்சி பண்றேன். எப்படி இருக்கு ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி இருக்கு, என்னவோ வருதுயா, உறவை பத்தி வருது, எதிர்காலத்தினுடைய பாதுகாப்பை பத்தி வருது, சேஃப்டியை பத்தி வருது, பணமின்மையை பத்தி வருது, இல்லாட்டி நாலேஜ் இன்மையை பத்தி வருது, அறிவின்மையை பத்தி வருது. இப்படி இவைகள் தான் கொண்டிருக்கின்றன. இவைகளே தானே குருக்களா இருக்க முடியும். இவைகள் எல்லாம் நான் சாரலாமா? இதுக்கெல்லாமா நான் உட்காந்து நீங்க அப்சர்வரா உட்காந்துட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கதா தியானம்? இதுவா சமாதி? அங்கதான் அந்த தீரம் வேண்டியதா இருக்கு. அந்த தீரமும் திருப்பி அதுதான் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? அது கொடுக்கணும்னா நீ ஓயாம பணிஞ்சு கடந்து இருக்கணும் அது கீழே ஏற்கனவே இல்லையா? நாளும் பொழுது நீதான் இருக்க, நீதான் இருக்க, நீதான் இருக்கேன்னு முந்திரி கொட்டத்தனமா உள்ள புத்தி பேசுறது, மனம் ஆர்ப்பரிக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து போரும்பா, எவ்வளவுப்பா பேச போறீங்க, நீ என்னெல்லாம்ப்பா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்ன வேணும்பா உங்களுக்கு, அதை ப்ரூவ் பண்ணா நீ உடனே மாறிடுவியா? பேசாம இரு. போட்டது போட்டபடி ஆரம்பிக்கப்படணும். பணிவும் உடனே வந்தாகணும். ஈடுபாடுன்ற ஸ்ரத்த வந்தாகணும். இது ரெண்டும் என்ன ஆகும்? சுத்திகரித்தல ஆரம்பிச்சு வச்சிடும். என்ன சுத்திகரித்தல்? இரட்டைகள் இரண்டுமே இல்லாமல் இருத்தல். அசோசியேட்டிவ் திங்கிங் வந்ததுன்னு வச்சுட்டோம். உங்க பையனை பத்தியோ பொண்ணை பத்தியோ இல்லாட்டி வேலையை பத்தியோ உங்களுடைய கம்பெனில நீங்க மெச்சப்படுறத பத்தியோ உங்களை போற்றுகிறார்கள் அவங்க, அதை பத்தியோ இதை பத்தியோ ஏதோ வருது அப்படின்னு வரும்பொழுது அது இரட்டைகள்ல ஸ்ட்ராங் வியூ பாயிண்டா நீங்க இருந்த விதம் அதுதான் அங்க வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு. உங்களை புகழ்ந்ததை நினைச்சு நீங்க மகிழ்ந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டும் அங்க இருக்கு. ஏன்னா புகழ்ச்சி தனியா இருக்க முடியாது. இகழ்ச்சியில இருந்தா புகழ்ச்சி இருக்கும், மேன்மையில இருந்தா தாழ்மை இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் இது இவைகள் இந்த மாதிரி இல்லவே இல்லையே. பௌதிக இரட்டைகள்னு சொல்லப்படுற ஆண் பெண், நாள் இரவு, இதெல்லாம் பௌதிக இரட்டைகள், சூழ்நிலைகள்ல உருவாகிற இரட்டைகள். அப்புறம் நல்லதனம் கெட்டதனம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதெல்லாம் குணங்கள்ல வருது. புரியுதுங்களா? இப்படி எல்லா இடத்துலயும் இரட்டைகள் இருக்கு. இந்த இரட்டைகள் எல்லாம் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இதுவும் இல்லை அப்படின்ற உண்மையோட இப்ப நீங்க அந்த ஒரு நிர்தாட்சியமா வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடுமே சேராமல் நீங்க தியானத்துக்கு ஆட்படும் பொழுது என்ன ஆகும்? இம்மிடியட்டா அமைதி சித்திச்சிடும். தத்துவ ஆராய்ச்சி தான் ஆரம்பிக்கப்படும். இப்ப தத்துவ ஆராய்ச்சின்றது என்ன? என்னது வந்தாலும் எங்கிருந்து வருது, யாருக்கு வருகிறது, அது என்ன ஸ்தலம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ். சித்த சுத்தி எல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. ஒரு உண்மையா தான் உதிக்கும் ஸ்தலம் எது, தான் என்ற அமைப்பே எது, உண்மையில் இந்த நான் யார் அப்படின்னு பண்ற தியானம் தான்
உண்மையான பயங்களையே அப்படியே எடுக்கும், சித்தத்தை சுத்திகரிக்கும். இரட்டைகள் இருக்கவே இருக்காது, காலங்கள் இருக்கவே இருக்காது, அந்நியமான சுட்டறிவு நிலைகள்லாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் பியூரான எனர்ஜியான ஆன்ம பொருளையே நோக்கி போயிட்டு இருக்கும். அது மத்ததெல்லாம் என்ன பண்ணும்னா அதுவும் கெடுதல் பண்ணாது. தெரியாமே தினம் தினம் மெஷின் மாதிரி தியானம் பண்றாங்க வச்சுங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த அட்டென்டிவிட்டி வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். கோபமா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இல்லாட்டி நிஜமாவே வந்து ஒரு மெட்டீரியல் சயின்சஸ்ல ஏதாவது ஆராயறாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வெளிப்பாடெல்லாம் இருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் அவேர்னஸ் தொடறாங்களோ பியூர் கவனமாவே மாறிடுவாங்க. ஈவன் பொருள் மேல நான் பற்று வச்சு தியானம் பண்ணேன்னா கூட எனக்கு கால்குலேஷன்லாம் பர்ஃபெக்டா தெரியுமா இல்லையா? இந்த கலைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவங்க அந்த பாட்டு ராகத்தை ஆலாபனை பண்றதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஒரே கிளாப்ஸ் ஆன கிளாப்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெடிடேட்டிவா வாழறாங்க, தியானமா வாழறாங்க அந்த ராகத்து மேல, அந்த பாட்டு மேல. அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பேஷனாவே போயிடுது, தாங்க அப்படியே முழுசா அதுல ஈடுபட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அதனாலதான் இங்க வந்து பாரபட்சமற்ற, இதுக்கு வந்து எண்டே கிடையாது. தியானம் பண்றதுக்கு வந்து நான் எதுக்கு தியானம் பண்றேன்னா அப்படின்னு போட்டா ஒரு பதில் வரக்கூடாது. ஆனால் வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து இங்க இறைநிலைன்னு ஒண்ணு இருக்கு, பேரறிவுன்னு ஒண்ணு இருக்கு, சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அததான் இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை மதங்களும் பிரபஞ்சத்துல இருக்கிறவங்களும் இருந்தவங்களும் ரிஷிகளும் மகான்களும் ஆசிரியிச்சு அதுவாகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனால அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற வெறும் நம்பிக்கையோட, கள்ளங்கப்படம் இல்லாம ஸ்ரத்தையோட பணிவோட ஆரம்பிக்கும் பொழுது இரட்டைகள்லாம் விழ ஆரம்பிக்கும், காலங்கள்லாம் விழ ஆரம்பிக்கும். இதெல்லாம் அதாவது விழுந்து 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 என்னாகும், அருள் நிலைகள் தாண்டவமாடும். என்ன ரா எனர்ஜி, அது பியூர் எனர்ஜி. அந்த பியூர் எனர்ஜிக்குள்ள அனைத்து உணர்ச்சிகள் எல்லாம் அதுக்குள்ள சங்கமம். அந்த உணர்ச்சிகளை போய் நம்ம அடைய போறது இல்லை. உன்னையே அதுவாக இருக்கிற நீயே நான் அப்படின்றத உணர்றதுக்கு தான் அது பண்றோம். இதுவரைக்கும் நம்ம கேட்டுருந்த இந்த சத்சங்கம் வந்து ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம் இப்படின்னு பகவானால ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு பாடப்பட்ட ஒரு பாட்டு அது. ஆக்சுவலா ஏன்னா உண்மையில் அது சுலபம். அதனுடைய 6வது பகுதி. இதை ஒட்டி இப்ப வந்து ஒரு தியானம் வந்து தியானம் சமாதி இரண்டுமே பழக போறோம். இந்த சத்சங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? சித்த சுத்தி, சித்தம்ன்ற நாம்ன்ற அமைப்பே நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தையும் சேர்த்து, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படுகிற கனவு, அதுக்கப்புறம் இந்த விழிப்பு நிலை. இதுல வந்து கனவு நிலையும் விழிப்பு நிலையும் சுட்டறிவு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நோயிங் ஸ்டேட்ஸ் இது ரெண்டும். ஆழ்ந்த உறக்கம் மனமே அற்று, தனித்த உணர்வே அற்று. மனம் அற்றுதுன்னா உடனே உடம்பு உணர்வு இல்லை, உடல் உணர்வு கிடையாது, இந்த பிரபஞ்சம் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, எந்த பிராணினும் தெரியாது, எதுவுமேனா சுய பிரஜையே அங்க இல்லை, சென்று விடுகிறது. ஸோ இப்படி மூணுமா இருக்கிற அந்த பொருள்ல ஒரு தெளிவு வந்து வரணும். என்ன தெளிவு வரணும்? நோயிங் ஸ்டேட்ஸா இருக்கிற கனவு நிலையும் விழிப்பு நிலையும் சுட்டறிவினால், தனித்த நம்மளுடைய புத்தி இயக்கத்தினால் சுட்டறிந்து தெரிந்து கொள்ளப்படுகிற, புரிந்து கொள்ளப்படுகிற, அறிந்து கொள்ளப்படுகிற இந்த பிரபஞ்ச விஷயங்கள், அது வந்து ஞாபகங்களா இருக்கலாம், பழைய அனுபவங்களா இருக்கலாம், காலங்களா பிரிஞ்சு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால திட்டங்கள், தன்னுடைய செக்யூரிட்டியை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு எல்லாமுமே வந்து அதுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான்னு ஒரு தனியா பேசாமல் பேசிக்கொண்டு ஒரு உணர்வு உடம்பாவே இருக்கு. அந்த உடம்பு உணர்வு எல்லாத்தையும்
பொல்யூட் பண்றது, களங்கப்படுத்துகிறது. அந்த உணர்வே இங்க தீர ஆராயப்படணும். சத்சங்கம் பவர்ஃபுல்லா கேட்டு 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 வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு அர்த்தம் புரியலன்னா திருப்பி திருப்பி கேட்டு, அதுக்கப்புறம் மனம் குவிந்து அது என்ன சொல்லப்பட்ட விஷயமோ அதை தியானமாவும் சமாதியாகவும் பழகணும். பழகி உள்ள பார்க்கணும். அப்படி ஏன்னா இந்த நான்ன்ற வஸ்து உடல்கள் தோறும், பல உடல்கள் தோறும் குட்டி குட்டியா ஒரு 24 மணி நேர வாழ்க்கையில நனவு நிலையில ஒரு எண்ணமற்று உள்ள பேசுதலற்று யாருமே நம்ம இருக்கிறது இல்லை. அதனால ஒன்னொன்னுக்கு பின்னாடியும் இருக்கிறது நான் என்பது உடல் அப்படின்றதே ஒரு பயம். அதுவே பயத்தினுடைய அடிப்படை. அந்த பயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அகந்தைகளாக, வாசனைகளாக பதிந்து இருக்கு உள்ள. அந்த பதிவுகள் தான் கண நேரத்துல ஒன்னும் தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிற பாவமா தொடர்ந்து தொடர்ந்து அந்த பயங்கள்ன்ற ஆணிவேர் என்பது வெளிப்படுகிறது. நிகழ்ச்சிகள்லையும், நம்மளுடைய தேடல்கள்லையும், நம்மளுடைய விருப்பங்கள்லையும், வெறுப்புகள்லையும், ஏமாற்றுகள்லையும், நொந்து கொள்ளுதல்கள்லையும் எல்லாத்திலையும் தொடர்ந்து 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 பயங்கள் அகந்தை ரூபமாக யோசிப்பவர்களாக, கவலைப்படுப்பவர்களாக, வெறுத்தவர்களாக, ஏமாந்தவர்களாக, எதிர்பார்ப்பவர்களாக, நல்லவர்களாக, கெட்டவர்களாக, மகிழ்கிறவர்களாக அப்படின்னு தன்னையும் உலகத்துல ஒரு தனி சென்டரா வச்சுண்டு உடல், உலகம், தன்னுடைய தனித்த மனம் இந்த மாதிரி 3 நிலைகளுக்கு ஆட்பட்டு எல்லாமா குழம்பி குழம்பி ஒரு 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 இருட்டு பிரதேசத்துல எப்படி பள்ளமும் மேடும் தெரியாம இருக்கும், நீரும் நிலமும் மெர்ஜாய் கிடக்கும் இருட்டுல, அந்த மாதிரி விவேகம் இல்லாமல், அறிவு தெளிவில்லாமல் உள்ள நம்ம அந்த கரணங்கள்ல மெயினா இருக்கிற அந்த சித்தமா இருக்கிற அது குழம்பி கிடக்கு, இருட்டு மயமா கிடக்கு. நம்ம விழிப்பு நிலையில நம்மளுடைய வேலைகள் எல்லாம் திறமையா பண்றதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா யோசிக்கிறோம், ரொம்ப கிளாரிட்டியா யோசிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி சத்சங்கங்களை கேட்டுட்டு ஒரு தியானத்தை இது சொல்லப்பட்ட இந்த தியானத்தை பண்ணி பாருங்க. இப்ப கிடைக்கிற தெளிவுனுடைய குவாலிட்டியே வேற. அது சாதாரணமா நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருக்கோம், நம்ம ரொம்ப சாமர்த்தியமா இருக்கோம், ரொம்ப நம்மளுடைய புத்தி ரொம்ப ஷார்ப்பு, நம்மளுடைய பிளானிங்லாம் ரொம்ப ஷார்ப்பு, நம்மளை காத்துக்கொள்ளுதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பு, நம்மளுடைய ஜெயிப்பு தோல்வி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ராஜசீக குவாலிட்டியும் ராஜச மனமும் தாமச மனமும் கலந்த தன்மைகள். இது அப்பேற்பட்டது இல்ல. இந்த சத்சங்கங்கள் என்ன பண்றது? எலிவேட் பண்றது. என்ன அம்சத்துக்கு எலிவேட் பண்றது? அந்த குணத்திலேயே ரொம்ப மேன்மையான தன்மையை கொண்ட சத்வ அம்சம். சத்வ அம்சம்னா என்ன? உள்ள பொருள், உள்ள நிலை, உள்ள பொருள் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதோ அதை தெளிவுபடுத்துகிற ஒரு தன்மை. அந்த குவாலிட்டியான சத்வாம்சம் உங்களுடைய கவனமாக மிளிரும். அமைதியா இருந்தா எந்த செயலுமே வெற்றி தான், வாழ்க்கையே நல்லா வாழலாம். இன்னும் அந்த சத்வாம்சத்தை கூட தாண்டி இறைவனாகவே மாறலாம். அந்த அளவுக்கு அந்த பவர் அங்க இருக்கு. இதுக்கு அந்த சித்தத்துல சத்வாம்சம் விழுறதுக்கும் குழம்பி இருக்கிற சித்தம் இரட்டைகளாலையும் காலங்களாலையும் தனித்த தன்னுடைய உடலை நான் என்று அபிமானித்தலாலும் உலக விஷயங்களை என்னுடையவைகள் என்று அபிமானித்தலாலும் இப்படி குழம்பி கிடக்கிற இந்த சித்தம் உண்மையில் எந்த அறிவு பொருள், சித் என்ற எந்த அறிவு பொருளை சார்ந்து இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் தியானமும் சமாதியும். இப்ப அதை தான் நீங்க பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? கண்ணை மூடின உடனேயே இப்ப எடுத்த சத்சங்கத்தினுடைய சாராம்சம் அதுல போயிருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். சத்சங்கத்துக்கு உங்களுடைய பரிபூர்ண அட்டென்டிவிட்டியை கொடுத்துட்டு பேசாம கிடக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஒப்பீனியன் கூட ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒரு சத்சங்கத்துல ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஏன்னா உள்ள இருக்கிற அசுத்தங்கள், கழிவுகள், மலங்கள் நிறைய இருக்கு. பற்றுக்கள்ன்ற மலங்கள் நிறைய இருக்கு.
அது போகணும்னா சத்சங்கத்துல தோயணும். தோஞ்சி அது கிடைத்த அந்த டெண்டை வச்சுட்டு ஒரு சத்சங்கம் முடிஞ்ச பிறகு அப்படியே இந்த தியானத்தை பத்தி அந்த பிரில்லியோட அப்படியே கேட்டுண்டு கண்ண மூடின்னு அப்படியே உட்கார போறீங்க. உட்காரும் பொழுது சொன்னது என்ன? தனித்த தேகம் நானாக தன்னை அபிமானிக்கிறது, நினைத்துக் கொள்கிறது, பற்று வைத்துக் கொள்கிறது. அதனால என்ன ஆகிறது? அது சிந்திச்சே ஆகணும். அப்ப சிந்தனை வரும். நானும் வந்தாலே மற்றவைகள் அதுக்கு எதிர்க்கு முன்னாடி நிக்க போகுது. சோ மற்றவைகள்ல இருந்து என்னுடைய நானுக்குள்ள நான் எவ்வளவு சேர்த்துக்க போறேன்? அந்த மற்றவைகள் இந்த நானை விட நல்ல தரமா இல்லைன்னா ஐயோ இந்த நான்ல இருந்து அவைகளுக்குள்ள தூக்கி போட்டுட்டு எப்படி விலக போறேன்? ஒண்ணு விரும்புதல், இல்லாட்டி வெறுத்தல். இப்படின்னு இரட்டைகளா உடல் மூலமாகவும் மனத்துல சைக்கலாஜிக்கலா இந்த குணங்கள் மூலமாகவும் அப்புறம் சைக்கலாஜிக்கலா எதிர்பார்ப்புகள் மூலமாகவும் எல்லா விதமாகவும் இரட்டைகள் ஓயாம ஏன்னா இந்த தேகம்தான் உயிர், இந்த தேகம்தான் நானு, என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை ஓட்டம் ஓட போறது. அந்த சிந்தனையை முடிக்கவே கூடாது. அது எப்படி இருந்தது இல்ல அப்படின்னு ஏதான ஒண்ணு ஆரம்பிச்சுதானா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி இருந்தது இல்ல அப்படின்றதுல. அந்த அதுன்றது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, கடந்த கால நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு 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 அசோசியேட்டிவ் உணர்ச்சியையோ குறிக்கிறது. அந்த அதுன்னு வரும்பொழுது அந்த உணர்ச்சியோட அப்படியே போட்டு விடணும், அங்க நிக்கிறதுக்கு தெரியணும். அந்த சித்தம் சுத்திகரித்தல்னா என்ன? சித்தம்னே ஒண்ணும் இல்லாம பண்றதுதான், எம்டிங் எவ்ரிதிங். ஒரு 6 மாச குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இருக்காது. விளையாடி இருந்தா கூட ஒண்ணும் இருக்காது. தரையில தவழ்ந்துட்டு இல்லாட்டி மல்லாக்க படுத்துட்டு தனக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும் ஒரு தியானம்ன்றது. இங்க எதுவுமே கிடையாது. பேச ஆரம்பிச்சாலே அது பேசுறவன உள்ள ஒரு பாக்குற பார்வைதான் சுத்திகரிக்கும் ஒரு ஏகாகிரகமான பார்வை. அந்த பார்வை அங்க வெளிப்படணும். வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே போடணும். இன்டென்ஸா பார்த்தாதான் இது தெரியும். இத தொடர்ந்து நீங்க பண்ண பேச்சே இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் உருவாகும். ஒரு எம்டியா ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கும். அது சித்துல தமஸ் சேர்ந்ததுனாலதான். தமஸ்ன்றது என்ன? கீழான உணர்ச்சிகள் அனைத்தும் சேர்ந்ததுனாலதான் அது சித்தமா மாறி இருக்கு. அந்த தமஸ் களையப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கழிவுகள் எடுக்கப்பட்டு மலங்கள் நிராகரிக்கப்பட்டு வெறும் சித்த அறிவொளியாவே ஒரு க்ஷணத்துல ஒரு அசோசியேட்டிவ் திங்கிங்க அப்படியே நுணுக்கமா பார்த்தாலே நின்று போயிடும். இதை நீங்க மற்ற விழிப்பு நிலையிலையும் கண்ணை திறந்துட்டு ஓயாம பண்ணணும். ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் மனத்துக்குள்ள இந்த அளவுக்கு இன்டென்ஸா நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புள்ளிக்கும் பின்புறமும் பின்னாலும் மூலமாகவும் இருப்பது இறைவன், பரம்பொருள். அது தனித்த உணர்வு கிடையாது, அதுவேதான் இவைகள். அதாவது அதனுடைய சந்நிதியில இந்த மலங்கள், இந்த அறியாமைகள், இந்த கழிவுகள் அத்தனையும் சித்தமாக மாறி தனி இருப்பாக மாறி அகந்தைகளாக உருவெடுத்து வேட்டையாடுகின்றன நமது விழிப்பு நிலை வாழ்க்கையை. இதிலிருந்து விடுபடணும்னா ஒரு வார்த்தை பேச திங்கிங் ஆரம்பிக்கும் பொழுதே நுட்பமாக அந்த பாவம், அந்த உணர்ச்சி பார்க்கப்பட்டு போரும். நிறுத்து அப்படின்னு ஒரு பார்வை. இதுதான் ஏகாகிரகமான பார்வையோட பாக்குறோம். அப்படி இது ஆன்ம பார்வையே. அந்த பார்வை தான் இவ்வளவு ஷார்ப்பா பார்த்து நிறுத்த முடியும். நிறுத்துவதற்கு தான் இங்க நம்மளுக்கு தெம்பு வேணும். ஏன்னா இங்க செல்லுதல்ன்றது இல்யூஷன், பொய்கள், புனையப்பட்டவை, தனி அகந்தைகளால் தன்னைத்தானே சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு அறியாமையால் பற்றுக்களாக மாறி ஓயாம இல்யூஷனா நம்மை ஆட்டி படைப்பவைகள். அவைகள் உண்மையே அல்ல அப்படின்ற ஒரு அடிப்படை இதுல ஒவ்வொரு க்ஷணமும் எந்த எது வந்தாலும் காலமாக, தேசமாக, விஷயமாக, என்னை பற்றி, அந்நியத்தை பற்றி, எதை பற்றி எப்படி இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பார்வை நிறுத்து, போதும், அப்படி விடுங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம்.
ஃபியூ செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, பார்த்தவரும் இருக்க மாட்டார், அந்த பார்த்த பார்வையும் மறைந்து விடும். இப்படியே தொடர்ந்து பண்ணணும். இத பத்தி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. அப்புறம் விழிப்பு நிலை பூரா மற்ற சமயங்கள்லயும் இதை பண்ணிட்டே இருக்கலாம், சகஜமா பண்ணலாம். ஆபீஸ் வேலைகள்ல கூட ஒரு வேலையை முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம், சில நிமிடங்கள் அப்படியே விட்ரா பண்ணிட்டு உள்ள அப்படியே பாத்தீங்கன்னா எந்த அசோசியேட்டிவ் திங்கிங்கையும் அப்படியே நிறுத்தி 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 பழகணும். அந்த ஆன்ம பார்வை பெருகணும். பெருகி பெருகி ஏகாக்கிரக புத்தி இருக்கும். இது உங்களுடைய அன்றாட செயல்கள் எல்லாம் மிளிரும். இந்த ஒன் பாயிண்டட்னஸ் இதுக்கு முன்னாடி சித்திக்காததே கிடையாது. ஏன்னா இது ஆன்ம பொருளே. இந்த பிரபஞ்சத்துல நம்ம படுற ஆசையெல்லாம் ஆன்ம பொருளை தொடர்றதுனாலதான் அங்க ஈடுகிறது. சமாதியை தொடர்றதுனாலதான், அந்த அனுபவத்தை அவ்வளவு இன்டென்ஸா நம்ம மெடிடேட்டிவா இருக்கிறதுனாலதான் அது அடைய பெறுகிறது. அதுதான் இதனுடைய மகத்துவம். இதை பண்ணுங்க, மற்ற சமயங்கள்ல பண்ணுங்கோ, ஜாகிரதையா பண்ணுங்கோ, சேஃப்டியை ஃபர்ஸ்ட் வச்சுருங்கோ. தியானமா சமாதியா இத 1 hour காத்தாலையும் சாயந்தரமும் தினமும் பண்ணுங்க. அடுத்த தியானம் அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம்.